Okay, today's point that we are going to have pay attention on is the simple past passive. Okay. Passive voice. Passive voice வந்து ஒரு doer action இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு செயல்முறையாக இருக்கும், டூவருக்கும் ஆக்ஷனுக்கும். அப்போ பெரும்பாலான இடங்களில் டூவர் வந்து அன்இம்பார்ட்டன்ட், தேவையில்லாத ஒன்றாக இருக்கும், அல்லது டூவர் அன்னோனாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள்லையும் உதாரணமாக dash beat me yesterday, dash broke the window. இப்போ இதில் டூவர் வந்து ரெண்டு இடத்துலையும் தெரியாது, அன்னோன் டூவர். அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்வோம்னா somebody அல்லது somebody அல்லது someone பயன்படுத்துவோம். அல்லது என்ன செய்யணும், dash beat me yesterday. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காண்டி, அப்போ உண்மையாக என்ன நடந்தது, எனக்கு அடி விழுந்தது அல்லது இந்த விண்டோ உடைக்கப்பட்டது என்றது தான் தேவையான மெயினான விஷயம். அப்போ இங்கிலீஷில் ஒரு 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 ஆக்ஷனுக்கு முன்னுரிமை. இப்போ உதாரணமாக now I am going, I am going now. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வசனம் அர்த்தத்தில், ஆனால் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டாக எது போகுதோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி, முன்னுரிமை கொடுக்குறதா இருக்கும். அப்போ இதில் வந்து டைமுக்கு ப்ரையாரிட்டியும், இதில் அந்த ஆள் செய்கிற செயற்பாட்டுக்கு ப்ரையாரிட்டியும் இருக்குது, முன்னுரிமை இருக்குது, ரைட்? அப்போ இங்கிலீஷில் வந்து எப்போவும் எதுக்கு ப்ரையாரிட்டி போகும் என்றால் முன்னுக்கு வர்றதுக்கு தான் ப்ரையாரிட்டி, முன்னுரிமை. அப்போ சில இடங்களில், இப்போ உதாரணமாக இப்போ இந்த ரெண்டு இடமும் வந்து எங்களுக்கு ஆறு செய்ததுன்னு தெரியாது. அப்போ டூவர் அன்னோன், ஆனால் டூவர் அன்இம்பார்ட்டன்ட். சில வேளை வந்து இப்போ உதாரணமாக இந்த ஒரு பில்டிங் கட்டினது, அப்போ சிவா built this building. அல்லது ஒரு செஃப் கரண் prepared today's food. அப்போ இந்த செயற்பாட்டை செய்தது இந்த சிவா என்ற இந்த நபர், இந்த செயற்பாட்டை செய்தது இந்த கரண் என்ற இந்த நபர். அப்போ இந்த ரெண்டு இடங்களையும் வந்து எங்களுக்கு யார் செய்ததுன்றது தேவையில்லாத ஒரு நிலப்பாடு இருக்குது. எங்களுக்கு எது முக்கியம்? இந்த பில்டிங் கட்டப்படுறதான் முக்கியம். அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல எது முக்கியம்? சாப்பாடு தான் எங்களுக்கு முக்கியம். டுடேஸ் ஃபுட் வந்து யாரால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. அப்போ இன்றைக்கு டுடேஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்குது, அப்போ யாருன்றது எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அவற்றை இந்த ரெண்டு ஆக்கள்ற முக்கியத்துவத்தை குறைக்கிறதுக்கு அன்இம்பார்ட்டன்ட் டூவர் வந்து அன்இம்பார்ட்டன்ட் ஆன இடங்களில் நாங்கள் இந்த பாசிவ் வாய்ஸை பயன்படுத்துவோம். சரி, பாசிவ் வாய்ஸை பயன்படுத்திக்குள்ளே வந்து ஒன்று அந்த டென்ஸ் மெயின்டைன் பண்ணப்பட வேணும், அதே மாதிரி அப்போ டென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா பியிலேருந்து am, is, are இது ப்ரெசண்ட்டுக்குரியது. அதே மாதிரி was, were பாஸ்ட்டுக்குரியது, been பாஸ்ட் பார்ட்டிசிப்போ, being ing ஃபார்ம் அல்லது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த 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 4 விஷயமும் எங்களுக்கு சரியான முக்கியம் இந்த பசிவை போடுறதுக்கு. அதே மாதிரி பசிவின் எல்லா இடத்துலையும் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், அதுதான் பசிவுக்குரிய அம்சமாக இருக்குது. சரி, இப்போ முதலாவது நான் சகல பசிவையும் நான் பார்க்குறது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஒன்று ஐ build a house.
ஒன்று. 2 I built a house. 3 I am building a house. 4 I was building a house. 5 I have built a house. 6 I had built a house. 7 I must, அதே மாதிரி have to, should, இதாவது மாடல்ஸ் will கூட வரும். சரி, must build a house. ரைட். அப்போ இதில் சகல வேர்ப்ஸையும் அண்டர்லைன் பண்ணுவோம். இதில் build, built, am building, was building, have built, had built, must build. நான் இதில் சகல பசிவையும் பார்த்து விடுறேன். ஓகே, ரைட். அப்போ இதில் இவ்வளோத்துக்கும் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேவை. பில்டுக்கு build, built, built, இந்த மூன்றாவது தேவை எங்களுக்கு. ஓகே, மூன்றாவது தேவை. ரைட். அப்போ இது பசிஃபிக்குரிய விஷயம். ரைட். இப்போ இதில் ஒரு சின்ன டெக்னிக் கையாள வேணும். பசிஃபிக்குரிய சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது எப்படி? பசிஃபிக்குரிய சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது எப்படி? ரைட். பில்ட் வாட், ஒன்று. இது திங்ஸுக்குரிய விட வரும். பில்ட் ஹோம். ஓகே, இந்த ரெண்டு கேள்வியையும் கேட்போம். அப்போ பில்ட் வாட், அதுக்குரிய விட a house. அப்போ a house தான் பசிஃபிக்குரிய சப்ஜெக்ட், a house. ரைட். அப்போ இந்த சகலத்திலையும் எங்களுக்கு a house தான் விடையா பசிவ் சப்ஜெக்டாக வரும். a house. நான் அப்படியே எழுதுறேன். a house, a house, a house, a house, a house. Right. A house. Right. இந்த build வந்து இந்த build வந்து simple present. அப்ப இது simple present, இது simple past, இது present continuous, இது present, இது past continuous, இது present perfect, இது past perfect. அடுத்தது modals என்ற கேட்டகரிக்குள்ள போடுறது. சரி. அப்போ ப்ரெசன்ட் சிம்பிள்ண்டா நாங்கள் எங்கே இருந்து எடுக்க வேணும்? பியிலேருந்து எடுப்போம். சரி. அப்போ ஆமிஸ்தார் ப்ரெசன்ட் சிம்பிளுக்குரிய விஷயம். ஆமிஸ்தார். அடுத்தது வாஸ்வர், அடுத்தது பீன், அடுத்தது பீயிங். ஓகே. இப்போ ப்ரெசன்ட் சிம்பிளுக்குரிய விஷயம் நாங்கள் ஆமிஸ்தார்ன்னு பார்த்தோம். ரைட். அப்போ ஹவுஸ் ஆமாய்சாரா இஸ். அப்போ பசிஃபிக்குரிய விஷயம் என்ன? இந்த இருக்கு. அப்போ பில்ட். அடுத்தது ஏஜென்ட், ஏர் செய்கிறது. அப்போ இந்த ஐ வந்து பின்னால் போகக்குள்ள அதே மாதிரி கவனிங்கோ. ஐ சப்ஜெக்ட் பொசிஷன், ஆப்ஜெக்ட் பொசிஷன். ஐ வந்து இதில் முன்னுக்கு சப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்குது, இது ஆப்ஜெக்ட் பொசிஷன். அப்போ கீழே வந்து இந்த இடம் ஆப்ஜெக்ட் பொசிஷன். ஆக ஐ வந்து பின்னால் வரைக்குள்ள ஹீ கால்ஸ் மீ. ஐ, வி, யூ, தே, ஹீ. சின்ன விஷயம். நாங்கள் he, she, it. Okay. I, we, us, you தான். they க்கு them, he க்கு him, she க்கு her, it க்கு it. clear தானே? சரி. built by me. இந்த I வந்து இங்கே மீயாக வரும். ஆக இந்த ஏற்பட்ட மாற்றம் ஒரே ஒரு குட்டி விஷயம் என்னண்டா, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் ஆடுறது இஸ். அதே மாதிரி பசிவுக்கு உரிய அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பில்ட். ஹவுஸ் இஸ் பில்ட் பை மீ. ஓகேயா?
சரி இது சரி ஓகே. அடுத்தது ஐ பில்ட் அ ஹவுஸ். இப்போ இதுக்குரிய சப்ஜெக்ட் ஹவுஸ் நாங்கள் போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த பில்ட் வந்து அங்கால போகணும், பில்ட் பை மீ. ஓகே, அப்போ இடையில என்ன வரும்? இந்த வாஸ்வா. கிளியர்? ஏன் இந்த வாஸ்வா வருது? பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் படியால். அப்போ ஹவுஸ் சிங்குலர் படியா வாஸ் போடுவோம். சரியா? இதில் யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? கேட்குதா பிள்ளைகள்? கேட்குதா? ஓகே, இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேட்கலாம். கிளியர் பண்ணிட்டு அங்கால போகிறேன். ஓகே 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 கண்டினியூ பண்ணுறேன். ஐ ஆம் பில்டிங் அ ஹவுஸ். இதில் என்ன ஸ்ட்ரக்சர்? ஆம் பில்டிங். கிளியர்? இப்போ ஆம் பில்டிங் அண்டா ஒன்று எங்களுக்கு தெரியும் ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்குரிய ஸ்ட்ரக்சர் ஆம் இஸ் ஆ ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஹவுஸ் பில்ட் வந்து பசிவுக்குரிய விஷயம், பில்ட் பை மீ வரத்தான் வேணும். ரைட், ஹவுஸ். அப்போ ஹவுஸ் அண்டா இஸ் தானே, ஆம் இஸ் ஆர் இஸ் ஐஎன்ஜி காண்டி இங்கே இருந்து எடுப்போம் பீயிங். ஓகே, இஸ் பீயிங் பில்ட் பை மீ. கிளியர்? ரைட். நாலாவது விஷயம் ஹவுஸ் வாஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஹவுஸ் அண்டா வாஸ், அப்போ ஐஎன்ஜி காண்டி பீயிங், passive காண்டி built. ஓகே, அப்போ a house is being built by me. right? அடுத்தது a house has have plus present perfect அண்டா has have plus past participle. a house have has அப்போ has இஞ்ச been வரும். அப்போ been passive காண்டி built by me. clear? அடுத்தது I had built a house. A house had தான் a house had built has plus இது had plus past perfect and had plus past participle. அப்போ past participle again been தான். அப்போ had been built by me. clear? right. அடுத்தது இந்த ஐ மஸ்ட் ப்ளஸ், அதாவது மோடல்ஸ் என்று சொல்கிற விஷயம், ஐ மஸ்ட் ப்ளஸ் வேர்ப் ஸ்டெம். அப்போ இதில் எது வேர்ப் ஸ்டெம்? இது சரி, இது சரி, இது சரி, இது சரி. ஆஹா, வேர்ப் ஸ்டெம் எது? பி. அப்போ ஹவுஸ் மஸ்ட், ஓகே, பில்ட் வந்து பி பில்ட், பேசிவுக்காண்டி பில்ட் பை மீ. கிளியரா? சரி, இதே மாதிரி இன்னொரு விஷயம் அதே மாதிரி சொல்லித்தாரன் திருப்ப. he writes a letter. he writes a letter. ஒன்று. ரெண்டு, he wrote a letter. மூன்று, he is writing a letter. நாலு, he was writing a letter. அஞ்சு, he has written a letter. ஆறு, he had written a letter. ஏழு, இதில் he should என்ன போடுறேன், he should write a letter. ரைட். அப்போ இதில் கவனிங்கோ, வேர்ப்ஸை நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி தருவேன். ரைட், ஓகே, சரி. அப்போ முதலாவது, அப்போ ரைட்ஸ் வாட்? a letter. கிளியர்? அப்போ a letter சிம்பிள் ப்ரெசன்ட் என்னபடியா இஸ், ரைட்டுக்கு ரைட், wrote, written. okay, is written. written தானே வரணும், written by, he என்ன வரும், him. அப்ப அடுத்தது wrote what? a letter. past என்னபடியா was தானே, was verb plus
past participle. அப்ப past participle எல்லா இடத்துலயும் வரும். Was written by him. சரி, அடுத்தது letter is plus ing. Letter and is ing காண்டி being. அப்புறம் past participle போடணும். Not built, written by him. He was writing a letter. A letter was ing kandi being written by him. He has written a letter. A letter has plus past participle. அப்ப written been, past participle been. அந்த ஸ்ட்ரக்சரை கவனிச்சிங்கண்டா சரி. Have has plus past participle அவ்வளவுதான். அப்ப has been passive குறிய பகுதி. Not built, written by him. அடுத்தது he had written a letter. A letter had plus past participle. A letter had been written by him. அடுத்தது should write, should plus verb stem. அப்ப a letter should be written by him. Clear dani? Right. அப்ப he calls me. He called me. இதுல சும்மா ரெண்டை சொல்லித்தாரன். ஓகே, இன்னொன்னு சொல்லித்தாரன். He has called me. இப்படி தந்திருக்கு. ரைட். He calls whatக்கு விட இருக்கா? இல்ல. அப்ப he calls whom? யாரை கூப்பிட்டவர்? ரைட், me. அப்ப me என்றது முன்னுக்கு வேற என்னன்னு வரும்? me என்றது me என்று வேற இல்லாது. பார்த்தோம் அங்க I. ஓகே, I. me வந்து முன்னுக்கு வந்த I. பிறகு am is are, present காண்டி am is are. அப்ப I am. Call past participle. Called by him. Past and was plus past participle. That's it. Called whom? Me. அப்ப I was called by him. He has called. Has have plus past participle. Me. Okay. I has illa have been. இது past participle. அவ been. திருப்ப called. Past participle. passive குறிய விஷயம். By him. Clear அல்ல? Right. இனிமே எங்கட பாடத்துக்குள்ள போவோம். Right. Pay attention to the following sentences taken from the passage, The History of Footwear. Historically, shoes were worn primarily for protection. Were worn. In a one minute. Sir. Oh, mom. Wait, okay. Right. Historically, shoes were worn primarily for protection. Okay. Historically, shoes were worn. அப்ப இது என்ன passive? Were plus, was were plus. Was were என்றது
பாஸ்ட்டை காட்டுறதுக்கு அங்கால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குது. ஆக simple past and passive, right? However, it was not until archaeological according to archaeological evidence, experts believe that shoes were invented about 40,000 years ago. However, it was not until some time later that footwear was worn by people frequently. இதில் ஆறு செய்ததுண்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து இந்த முதலாவதுலேயும் ரெண்டாவதுலேயும் வந்து யார் டூவர் அண்டு இல்லை. ஆக டூவர் அன்னோன். ஆனால் இதில் பை பீப்புள் ஆக்கள் அண்டு டூவர் தந்திருக்குது, ரைட்? ஸோ தி ஏர்லியஸ்ட் ஷூஸ் வர் மேட் ஆஃப் சாஃப்ட் லெதர் மேட். யார் உருவாக்கினது அப்படி தெரியாது. During this era, shoes were made straight, meaning that there was no differentiation between left and right shoes. அப்போ were made simple past இந்த passive-ஆக இருக்கும். சரி, okay, passive voice past tense. Active sentences in the simple past tense have the following structure: subject plus past tense form of the verb plus object. My mother made this cake. Okay, அப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி கீழே செய்திருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு பார்ப்போம். My mother made what? This cake. அப்போ this cake has to be the subject. பாருங்க, this cake simple past அண்டபடியால் was were. அப்போ இதுக்கு was வரும். made வந்து இது பாஸ்ட்டுக்குரிய ரெண்டாவது விஷயம். இது மூன்றாவது made தானே. அப்போ இது மூன்றாவது made by யார் செய்தது? my mother. கிளியரா? ரைட். அதே மாதிரி அடுத்த கீழே பாருங்க, அதை செய்து விட்டுருக்காங்க. passive sentences in the simple past tense have the following structure: subject was were plus past participle. அப்போ நாங்கள் படித்தது was were plus past participle. இந்த was wereன்றது simple pastன்றதை காட்டுறதாக இருக்கும். சரி, this cake was made by my mother. அது சரி. sometimes the doer நான் முதல் சொல்லி தந்தேன், அந்த செயற்பாட்டை செய்கிற அந்த doer of the action is not mentioned in the passive sentence. when அப்போ doer வந்து unimportant-ஆக இருக்கும் அல்லது unknown-ஆக இருக்கும். unimportant அல்லது unknown-ஆக இருக்கும்னு ஏற்கனவே சொன்னேன். ஆறு doer. okay, so sometimes the doer of the action is not mentioned in the passive sentence when the doer is either not known இதில் பிள்ளை or not essential for the sentence to be meaningful. This road, right, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. this road was repaired last month. யார் செய்தது தெரியாது. ஆனால் எங்களுக்கு எது முக்கியம்? இந்த ரோட் வந்து ரிப்பேர் பண்ணப்பட்டது முக்கியம். ஆக அதுக்கு அந்த ரோட் ரிப்பேர் பண்ணப்பட்டதுன்றது என்ற ஆக்ஷனுக்கு வந்து ப்ரையாரிட்டி முன்னுரிமையை கொடுத்து யார் போட்டது ரோடுன்னு அந்த டூவரை வந்து மிஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்குது. சரி, right, transform the following into passive. okay, right, உங்களுக்கு தெரியும். சுவம் செய்து பார்ப்போம். Rahim wrote a letter. wrote what? a letter. அப்போ சொல்லுங்க, a letter. இப்போ wrote what? a letter. a letter was written. நாங்கள் ஏற்கனவே write, wrote, written பார்த்தனாங்க. by Rahim yesterday. கடைசியில் மிச்சம் பாரதை அப்படியே போட்டு விடணும். சரியா? ரைட். the dog bit the man. bit whom? what இல்லை, யாரை கடிச்சது? அப்போ the man was bitten by the dog. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி தரட்டா? ரைட். ரைட். மூன்றாவது, the police arrested the thieves. அப்போ arrested whom? the thieves plural அண்டபடியா were arrested by the police. police வந்து எப்போவுமே plural. அது ஒருக்கா இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது, did he paint the window? இதில் பாருங்க, question வந்துட்டுது. question வந்தால் சிம்பிளாக இப்போ செய்ய கொஞ்சம் கஷ்டமானாக்களை என்ன செய்வீங்க? question வந்துட்டா அப்படியே வச்சப்ப he painted what? the window, right?
அப்போ நான் அப்படியும் சொல்லலாம் அல்லது இன்னொரு மாதிரி மாற்றியும் சொல்லித்தரேன். பெயிண்டட் வாட் த விண்டோ. அப்போ த விண்டோண்டா வாஸ் தானே, சிம்பிள் பாஸ்ட். இப்போ வாஸ், இப்போ ஒரே ஒரு விஷயம். இப்போ வாஸ் முன்னுக்கு வரும். வாஸ் த விண்டோ, past participle painted by him. இது எடுக்க கஷ்டம்ண்டா என்ன செய்வீங்க, இப்படி எடுக்க கஷ்டம்ண்டா என்ன செய்வீங்க, சிம்பிளா ஒன்றுமில்ல, he didn't paint him, painted. அப்போ நாங்கள் he painted the window. ஆக இந்த பெயிண்டடுக்குள்ள என்ன இருக்கு, did plus paint and இந்த விஷயம் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் painted, சரிதானே? அப்போ இந்த he painted, அப்போ இந்த did தூக்கி முன்னுக்கு போட்டோம்னா இந்த மாதிரி வரும், did he paint the window-ன்னு வரும், சரியா? ரைட். அப்போ இதை என்ன செய்வோம், passive ஆக்கும். painted what the window. அப்போ the window was painted by him. சரியா? ரைட். இதில் சிம்பிளாக இந்த was தூக்கி என்ன செய்கிறது, முன்னுக்கு போட்டு விட்டோம்னா சரி, அதான் question. ஓகே, he is a boy, he is a teacher, is he a teacher, அவ்வளோதான். அப்போ was தூக்கி முன்னுக்கு போட்டு விட்டோம்னா ஓகே. அப்போ was the window painted by him. அப்படி கஷ்டம்ண்டா அப்படி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். அடுத்தது, they did not borrow the books. did not borrow what, the books. அப்போ the books முன்னுக்கு passive subject, books plural அண்டபடியா were not borrowed by them. இந்த வளமையாக வந்து இந்த ஆரண்டு ஸ்பெசிஃபிக்காக குறித்து சொல்லாட்டி அவையை வந்து நாங்கள் தவிர்த்து விடலாம். இப்போ they, people, we, someone, இது ஜென்ரலாக சொல்கிறோம். someone, somebody, இப்படியான விஷயங்களை நாங்கள் பசிவில் இந்த மாதிரி பின்னுக்கு போடைக்குள்ள சொல்ல தேவையில்லை, அந்த டூரை சொல்ல தேவையில்லை. அப்போ சிம்பிளாக வந்து இதோட ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு முடிச்சு விடலாம். அந்த the books were not borrowed, full stop. சரியா? ரைட். அடுத்ததை பார்ப்போம். சரி, did yoga invite you to the party? அப்போ did yoga invite whom? you. அப்போ என்ன வரும், youக்கு were you invited by yoga to the party? Question mark. Clear? Right. அடுத்தது, somebody helped me. helped whom? me. அப்போ me வந்து முன்னுக்கு வரைக்குள்ள என்ன வரும், I என்று வரும். அப்போ I was helped, somebody போட தேவையில்லைன்னு சொன்னான். I was helped when I fell down. Right. The teacher corrected the books. Corrected what? The books. The books plural. The books were corrected by the teacher. Clear? Inura found a purse in the library. Appa a purse found what? A purse. Appa Inura found. Appa a purse was found by Inura in the library. மிச்சத்தை அப்படியே போட்டு வர்றது, library. Okay. A wild elephant destroyed the crops. Destroyed what? The crops. Appa the crops were destroyed by a wild elephant yesterday. Clear? Right. ஓகே, அவ்வளவுதான். சொல்லுங்க. டிஸ்ட்ராய்ட்னா என்ன மீனிங்? டிஸ்ட்ராய்டண்டா டிஸ்ட்ராய்டண்டா அழிச்சது. டிஸ்ட்ராய்டண்டா அழிச்சது. ஓகே. அப்போ வைல்ட் எலிஃபண்ட் ஒரு காட்டு யானை
அந்த கிராப்ஸை பயிர்களை அழிச்சது, நேற்று பயிர்களை அழிச்சது. வேறு ஏதாவது இதில் தெரிய வேண்டி இருக்குதா? வேறு ஏதாவது தெரியாத வேர்ட்ஸ் அப்படி இருந்தால் கேட்கலாம். சரி, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குதா? நாங்கள் வார கிளாஸில் சிம்பிள் எஸ் சொல்லுங்க. passive future ஃபியூச்சர் வில் ஃபியூச்சர் கேட்குறீங்களா? வில் ஃபியூச்சரா? ஆமாம் சார். ரைட், அது மாடல்ஸ் மாதிரி வரும், அவ்வளோதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. கவனிங்க, மாடல்ஸ் மாதிரி வரும். புது பக்கத்துக்கு எடுக்கிறேன். இப்போ நான் மாடலுக்கு என்ன சொன்னேன்னா, ஹீ வில் ரைட் அ லெட்டர். அதே மாதிரி நான் முதல் எழுதின ரைட் அ லெட்டர். ஐ வில் build a house. இந்த ரெண்டையும் எடுக்கிறேன். அல்லது he will call me, இந்த மூண்டையும் எடுக்கிறேன். ரைட், ஓகே. அப்போ இதுக்கு பதிலாக நான் அங்கே என்ன பயன்படுத்தினேன்? மஸ்ட், ஷுட்டதல் பயன்படுத்தினேன். அதே மாதிரி தான், ஒரு வித்தியாசம் இல்லை. ரைட், இது உங்களுக்கு இதில் சிலபஸில் இல்லை, பட் சொல்லித்தாரன், கவனிங்க. அப்போ he will write what? a letter. அப்போ will plus verb stem தானே, will plus verb stem. இப்போ verb stem அண்டா பியிலேருந்து எடுக்கல என்ன வரும்? பி வரும், சரியா? அப்போ write what? a letter. a letter will be write wrote written by him, சரியா? right. will build what? a house. again, a house will, அடுத்தது be, will be built மூன்றாவது built by me. அதே மாதிரி he will call me, call whom? me. அப்போ I என்ன முன்னுக்கு வரணும். I will be callக்காண்டி be called past participle by him. yes. வேறு டவுட் இருக்கா? இது கிளியரா? ஆமாம் சார். சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. முடிப்போமா? okay, thanks for joining, children. Bye, have a nice time. Thank you, sir. okay, Thank you, sir. Bye, sir. bye bye Yes, bye sir. Thank you, sir. Bye, sir. okay. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir.